ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை பார்க்க வந்து என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன்னு தானே யோசிக்கிற? என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் இப்போதே விலகி போய் இனி எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிதான் என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். உனக்காக நல்லதை நடத்தி கொடுக்க ஓடி வந்த இந்த வராகி அம்மாவை வரவேற்று நான் சொல்றதையெல்லாம் முழுசா கேட்டுவிடு என் செல்லமே. தானாக கிடைச்ச உன்னை தேடி வந்த இந்த அதிர்ஷ்டத்தை வேண்டாம்னு சொல்லாம நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையை நீ மாத்திக்கிட்டினா இனி எந்த கஷ்டமும் இல்லாம உன்னால நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும். இனி எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நானே முடிவெடுத்து இப்போதே இந்த நிமிஷமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான சந்தோஷமான இனிப்பான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு நினச்சி உன்னை தேடி வந்தேன். யாரோ ஒருத்தர் ஏதோ உனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் அவர்களை சவிக்காதே. அவங்க கெட்டு போகணும், அவங்க அழிஞ்சு போகணும்னு சொன்னீன்னா அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கதை சுலபமாக முடிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக யாருக்காவது சாபம் கொடுக்கணும்னு நீ நினச்சினா அவங்கள வாழ சொல்லு. ஏன்னா இந்த உலகத்தில் சாவதை காட்டிலும் வாழ்வதுதான் பெரும் சாபம். சுத்தி பொய்யான மனிதர்களும் போலியான உலகமாகவும் இருக்கிற இந்த உலகத்துல வாழ்வதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. நீ உன் வாழ்க்கையை எந்த அளவு கஷ்டப்பட்டு வாழ்றன்னு தெரியாம உனக்கே சில பேர் கேடு நினைக்கிறவங்களாகவும் கெடுதல் செய்பவர்களாகவும் இருக்கும்போது அவங்களும் வாழட்டும்னு சொல்லிடு. ஓ முன்னால அவங்களும் வாழட்டும், அவங்க முன்னால நீ நல்லா வாழ்ந்து காட்ட தயாராகு. நீ எதை இழந்தியோ அதை விட மேலானதை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். யார் உன்னை தப்பா பேசினாங்களோ, யார் உன்னை தவறாக விமர்சித்தார்களோ, நீ செய்யாத குற்றத்தை ஓ மீது போட்டு பழி சுமத்தினார்களோ அவங்க கண்ணு முன்னால நீ அதையெல்லாம் செய்யலான்னு நிரூபிக்கும் விதமாக நல்ல வாழ்க்கையை வாழ போற. நீ சொன்னது எல்லாமே தப்புன்னு அவர்களுக்கே அதை உணர்த்தும் விதமாக அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கருமப்பட்டு உன் வாழ்க்கையில உன்னை பற்றி அவர்கள் சொன்னதெல்லாம் தப்புன்றத அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர்றதுக்கு தயாராகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போது என்னை கூப்பிடுவா என ஆர்வமாக காத்து கொண்டிருந்த நானே இப்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய போறேன். உன் நம்பிக்கையை சோதிப்பதற்காக மட்டும்தான் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்காம தாமதம் செஞ்சேன். மற்றபடி நீ கேட்டதை கொடுத்தாலும் கொடுக்கலேனாலும் நீ என் மீது எப்போவுமே பக்தி உள்ள நல்ல பிள்ளையாக தான் இருக்கன்றது இப்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு என் செல்லமே. இனி எந்த வகையிலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, நீ கேட்டதை கொடுக்காம இருந்தா நீ எங்க என்னை வணங்காம இருக்கியா, அல்லது என் மேல வச்சிருக்க நம்பிக்கை பொய்ன்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலகி போறியாங்கிறது தான் உனக்கு சோதனையாக நான் கொடுத்தேனே தவிர ஒருபோதும் உன் வேண்டுதல்களை நான் காது கொடுத்து கேட்காம இல்லை. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நானே இப்போது அதை நிறைவேற்ற தயாராக உன்னை நோக்கி வந்துட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். என்னை நோக்கி வந்து கையேந்தி கேட்ட, கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் யார் முன்னாலையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ கஷ்டப்படும்படி விட்டு வைக்கவும் மாட்டேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதைவிட பெருசானத, அதைவிட மிக சிறப்பானதை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தானே உனக்கு தேவையல்லாததை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விடுவிச்சேன். நான் உனக்காக எந்த நல்லதும் செய்யலைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் பல விஷயங்களை உனக்கு புரியலேனாலும் கஷ்டங்களாக நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு உன்னை தேடி வந்தேன். நீ பொறுமையோடு இருந்தீனா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா பொறுமை உள்ளவன் எப்படினாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெல்லுவான். நீயும்
பொறுமையோடு பக்தியோடு என்னை வணங்கியதற்கான பலனை இப்போது உன் வாழ்க்கையில பெறப்போற. உன் இதயத்துக்குள்ள என்னை வச்சிருக்கிற உன் வாழ்க்கை எப்படி கஷ்டமுடையதாக இருக்கும்? நீ மனசுல என்ன நினைச்சதின் காரணமாகவே உன் வாழ்க்கை முழுவதையுமே நான் என் பொறுப்புல எடுத்துக்கிட்டேன். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகி தானாகவே முழுமையானதாக மாறிவிடும். நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு சங்கடத்தை மட்டுமே அனுபவித்ததின் பலனாக இப்போது உனக்கு அளவில்லாத ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வராகி அம்மா கொடுக்க வந்திருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட நீ என் மேல வச்சிருக்க பக்தியிலும் நம்பிக்கையிலும் இம்மி கூட குறையாம மறுபடியும் மறுபடியும் என்னை நம்பியே வணங்கிட்டு இருந்த வராகி அம்மா, இதை எப்படியாவது சரி செஞ்சிருங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்துடுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருங்க. என்னை புரிஞ்சுக்காம போனவங்களுக்கு நீதான் புத்தி புகட்டணும்னு மறுபடியும் மறுபடியும் என்னையே நாடி தேடி வந்த உன்னை இப்போது நான் தேடி வந்து விட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் எந்த குறையும் வராம எல்லாவற்றையும் நிறைவாக நான் செஞ்சு தர்றேன். இனிமே இதுவரைக்கும் பார்க்காத வாழ்க்கைய பார்க்காத சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ பக்தி செலுத்ததற்கெல்லாம் பரிசாக உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற போறேன். இத்தனை நாள் வேணும்னா நீ தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கலாம். ஆனா எந்த தொல்லை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாமே தற்காலிகமானதுன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நிரந்தரமாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதெல்லாம் மனசு நொந்து போறியோ, எப்போதெல்லாம் பிரச்சனைகளால தவிக்கிறியோ, எப்போவெல்லாம் சிக்கல்களை நினைச்சு சிதறி போறியோ அப்போதெல்லாம் நான் அமைதியா உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் பக்கத்திலே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நீ ஓரளவுக்காவது மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருக்க முடிஞ்சது. இப்போது இதுவரைக்கும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த நான் இப்போது உன் கைகளை உயர்த்தி உன்னை வெற்றியாளனாக அறிவிக்க போறேன். ஆமியன் செல்லமே, இதுக்கு மேலும் நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. இனி எல்லா விதத்திலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன்னை பார்க்க ஓடி வந்து உன் வீட்டு வாசல்ல உனக்காக காத்திருக்கக்கூடிய அளவுக்கு உன் நிலைமைய மிக பெருசா உயர்த்தி காட்ட போறேன். யார் உன்னை நேசிச்சாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, யார் உன்னை விட்டு போனாலும் சரி, எப்போதுமே நீயாக இரு. எளிமையான பணிவுள்ள பண்புள்ள பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில என்ன வேணா மாறலாம், எப்போ வேணா மாறலாம். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நீயாக இருக்கும் பட்சத்துல உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. அதுவும் உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வந்துச்சு, எதுக்காக பிரச்சனை வந்துச்சுன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உன்னுடைய எண்ணப்படிதான் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அது தெரியாம நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பயந்துகிட்டே இருந்த. இது இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ நீ பயப்படும் போது அந்த உன்னுடைய எண்ணங்களே வலிமையாக மாறி அது அப்படியே உன் வாழ்க்கையில நடந்தது. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதை நீ மறந்து விட்டாய் தானே? நீ பயந்து நினைக்கிறியா அல்லது நல்லது நினைக்கிறியா கெட்டது நினைக்கிறியான்றது எனக்கு முக்கியம் இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உன் வாழ்க்கையில நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா நீ அதை மறந்துட்டு பயந்துகிட்டே இருந்த, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. நீ என்ன நினைச்சியோ அது உன் வாழ்க்கையில அப்படியே நடந்துகிட்டு இருந்தது. பயப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாமே இன்னும் பயத்தை தருவதாக நிகழ்ந்தது. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாமே மறுபடியும் கவலையை கொடுப்பதாகவே நிகழ்ந்தது. இப்போது புரிகிறதா? உன் வாழ்க்கையில கவலையும் பயமும் வெளியே இருந்து வரல. உன் எண்ணப்படி நீ நினைச்சதுதான் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தது. இப்போதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இனி எப்போதுமே நல்லதையே நினைக்க பழகு. மனித மனசுன்னா கெட்ட எண்ணங்கள் வரதான் செய்யும், பயமும் கவலையும் வரதான் செய்யும். ஆனா நீ தான் அதை கவனமாக தவிர்த்து விட்டு
எனக்கு அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் வராகியம்மா இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு நன்மையான நல்ல நம்பிக்கையோட இருக்கணும். இப்போ இந்த நிமிஷம் முடிவெடு. இப்போ நீ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நம்பினாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கையோட உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி கேளு. அதுவும் 100% நம்பிக்கையோட கேளு. நிச்சயமாக உன் விருப்பமோ வேண்டுதலோ எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகியம்மா அப்படியே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. ஒரு மனிதன் ஏழையா பணக்காரனான்றது எனக்கு முக்கியம் இல்லை. அவன் கோடி கோடியா காசு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அவன் வாழ்க்கையில அவன் தலைவிதிப்படி என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதைத்தான் அவனுக்கு நடக்கும். ஒருத்தன் இப்பதான் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, ஆனா அவன் தலைவிதிப்படி அதை அனுபவிக்க முடிஞ்சா மட்டும்தான் அவனுக்கு ஆயுசு இருக்கும். சம்பாதிச்சு வைக்கிறது பிரயோஜனம் இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கும் எந்த நோய்வாய்ப்பட்டதிலும் இல்லாம அதை சந்தோஷமா அனுபவிச்சு வாழவும் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எப்போவுமே எல்லார் விருப்பப்படியும் வாழ்க்கையில எல்லாமே நடந்துராது. ஒவ்வொரு மனிதனும் செய்கிற நல்லது கெட்டதை பொறுத்து தான் அவனுடைய தலைவிதியை நான் எழுதி வைக்கிறேன். அதனால எப்போதுமே நீ காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பெருசா நினைக்காம அதை சந்தோஷமாக எளிமையோட அதே நேரத்தில் தேவைக்கு அவசரத்துக்கு பயன்படுத்தவும் சந்தோஷமா வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழவும் தயாராக இருக்கணும். உன் வாழ்க்கையை நீ வாழும் வரையிலும் நிம்மதியும் இன்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையை நீ வாழாம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு எப்போ ஆசைப்படுறியோ அப்போதே நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சது தான் நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கணுமே தவிர உன்கிட்ட இல்லாததையும் அடுத்தவன் வச்சு வாழ்றதையும் அடுத்தவனுக்கு கிடைச்சதையும் நீ பெருசா ஏங்கி எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் யாருக்கு எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உன் கைகளில் இல்லாததும் உன் வாழ்க்கையில கிடைக்காததும் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என் செல்லமே. இன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக இனி எப்போதுமே இருக்காது நீயாகவே நினச்சிக்காத. உன் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய கடமை. நீ வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் அது இயல்பாக உன் மனசில் வந்த எண்ணமாக இருக்கணும். அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்கள போல நீ வாழணும்னு ஒருபோதும் ஆசைப்படாத. உன் வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் நீ ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. எதை செஞ்சா உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும், எதை செஞ்சா உனக்கு மனசு நிறைவை கொடுக்கும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். நீ அடைய நினைப்பதையும் வாழ நினைக்கும் வாழ்க்கையையும் கூட நான் நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏக்கப்பட்டு எதிர்பார்க்காதே என் செல்லமே. இந்த உலகம்ன்றது துணிவான மனிதர்களுக்கும் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கும் மட்டுமே உலகமாக இருக்கு. மற்றபடி எதை செய்கிறதா இருந்தாலும் எதை கேட்குறதா இருந்தாலும் எதை பேசுகிறதா இருந்தாலும் பயப்படுறவங்களுக்கும் தயங்குறவங்களுக்கும் யோசிக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் உலகமே வாழ்க்கையே கிடையாது. நீ எதை செய்கிறதா இருந்தாலும் தயங்காமல் தைரியமாக செய். எதையாவது யாருக்கிட்டையாவது போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா துணிஞ்சு தைரியமாக போய் பேசு. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. அதனால் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் வந்து கொடுப்பேன். என்ன சோதனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. வராகியம்மா வராகியம்மான்னு என் பேரை சொல்ல சொல்ல உனக்குள்ள தைரியமும் துணிவும் பலமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு தைரியமாய் துணிவாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது
உன் வாழ்க்கை எப்போ வேணும்னாலும் மாறிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அதனால எப்போதுமே அதையும் இதையும் பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காம தைரியமாக உன் வாழ்க்கையை வாழு. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு ஒருபோதும் அதை காலம் தாழ்த்தாதே. இந்த வராகியம்மா நீ எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அதன் முடிவை உனக்கு வெற்றியாக சாதகமாக ஆக்குவேன்.